தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இதனாலும் வேதத்தில் ஒரே ஒரு பெண்ணை மாத்திரம் அவருடைய குணநலன்களை பார்த்து ஒரு 15 நிமிஷத்திலே இந்த செய்தியை நான் முடிவுக்கு கொண்டு வருகிறேன். தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 46, 47, 48 வசனத்தை ஒருவர் சத்தமாக மைக்கிலே வாசிக்கலாம். அப்பொழுது மரியாள், என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. அப்பொழுது மரியாள், என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களிகூறுகிறது. என் ஆவி என் இரட்சகராகிய தேவனுக்குள் களிகூறுகிறது. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். ஆமென் சொல்லுங்க சத்தம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பொழுது மரியாள், என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறதுங்க. எனக்கு வாழ்க்கையில் செய்த ஒரு உவாரத்திற்காக நாம் அந்த வசனம் நம்ம என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரின்னு சொல்லுவோம். அப்போ நம்முடைய உவாக பெரிய ஒரு நன்மை அந்த அம்மாவுக்கு கடவுள் செய்தார், மகிமைப்படுத்தினார். அடுத்தபடியாக என் ஆவி என் இரட்சகராய் தேவனுக்குள் கழிவு. ஆத்துமா, ஆவி, சரீரம் மூணுமே அந்த அம்மாவை ஆசீர்வதித்திருந்தார். சரீரத்தில் என்ன கொடுத்திருந்தாரு? குழந்தை பாக்கியமாய் இயேசுவை கொடுத்திருந்தார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆத்துமா, ஆவி, சரீரம் மூணுலுமே மரியாள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். சகோதரிமார்கள், நீங்க சரீரத்தில் மாத்திரம் ஆசீர்வாதம் வேணும் பார்க்க சில பேர், எனக்கு சுகம் வேணும், குழந்தை பாக்கியம் வேணும், எல்லாம் வேணும் என்று சொல்லுவார்கள். ஆனால் ஆத்துமாவிலே நீங்கள் கர்த்தருக்கு நன்றியா இருக்க வேண்டும். இந்த ஆத்துமா ரட்சிக்கப்பட வேண்டும். இந்த ஆத்துமா தேவனோடு தொடர்பில் இருக்க வேண்டும். ஆமா, ஆவி, பரிசுத்த ஆவியை குறித்து எழுதியிருக்கிறது. என் ஆவியின் இரட்சகராய் தேவனில் களி கூறுகிறது. பரிசுத்த ஆவியில போது பாருங்க, நம்ம நிறைந்து பேசிட்டு இருக்கும்போது இப்ப எனக்கு தீர்க்கதரிசனம் வந்துருச்சு. இப்படி நிறைந்து கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் தேவ சித்தத்தை செய்ய வேண்டும் என்று மரியாளை குறித்து இங்கே எழுதியிருக்கிறது. ஆவி, ஆத்மா, சரீரத்திலே ஆசீர்வாதம் பெற்ற ஒரு சகோதரி. இப்போது 48 வசனம் மட்டும் வாசிக்க. 1:48. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இது முதல் எல்லா சந்ததியிலும் என்னை பாக்கியவதி என்பார்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் பாக்கியவதிங்க? இங்க நம்ம எல்லாருமே பாக்கியவதி. ஆமென் சொல்லுங்க. ரட்சிக்கப்படாதவர்கள் பாக்கியவதி இல்லாம இருப்பாங்க. பாக்கியவதினா உலகத்தில் பிராரம் என்ன கிடையாதுன்னா குழந்தை பாக்கியம் கிடைச்சதுக்கு பாக்கியவதின்பாங்க. ஆனா இந்த அம்மா மேல இருந்து சொல்லிட்டு வருது பாருங்க, என் ஆத்துமா, என் ஆவி, ஆத்துமா, ஆவி, சரீரத்தை சொல்லி இது முதல் என்னை பாக்கியவதி என்பார்கள். ஆமென் சொல்லுங்க. பாக்கியவதிகளாக கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்கள் காணப்பட வேண்டும். வெளியில பாக்கியவதி என்றால் நல்ல ஒரு வீடு, நல்ல கணவர், நல்ல குழந்தை, வேலையெல்லாம் அதான் பாக்கியம். நீ பாக்கியவதிப்பா, உனக்கு என்னப்பா நல்ல புருஷன் அப்படின்பா. நாம் என்ன சொல்றோம்னா, என் ஆத்துமா என் இரட்சகருக்குள் களி கூறுகிறது, என் ஆவி. ஆமென் சொல்லுங்க. ரட்சிக்கப்பட்டவர்கள் தான் நீங்க பாக்கியவதி. கையில் வைத்து அல்லேலூயா சொல்லுங்க சத்தம். ஆமென். ஹல்லேலூயா. மரியாள் என்றால் சந்தோஷமானவளா? மரியாள் என்றால் மகிழ்ச்சியானவளா? மரியாள் என்ற பெயருக்கு என்ன தெரியுமா? கண்ணீர். என்ன எப்படி சொல்றீங்க? நம்ம எப்போதும் மரியாள் பேர் வச்சா கண்ணீர் இல்லாமல் இருக்க மாட்டாங்க. யாரை வேணாலும் கேட்டு பாருங்க. அப்படி என்றால் உபத்திரவத்தின் பாதையிலே அவர்கள் நடந்து வருவார்கள். இந்த பாட்டு பாடணும். என் நேசர் மேல் சாய்ந்து துன்ப வனாந்தரத்தில் நான் நடந்து வந்தேன். அப்போ எங்களுக்கும் துன்பம் வருது இல்லைங்க, அது உங்களுக்கு வேறு விதமான துன்பங்கள். மரியாள் என்றால் கண்ணீர். ஆங்கிலத்திலே மேரி என்று சொல்வார்கள். ஆங்கிலத்தில் என்னதுங்க? மேரி என்று சொல்வார்கள். இன்னும் கிரேக்க பாஷையிலே அது ஆக்சுவலாகவே மரியாள். எபிரேய பாஷையில் என்ன தெரியுமா சொல்லுங்க? எபிரேய பாஷையில் மிரியாம். என்னதுங்க? மிரியாம். எபிரேய பாஷையில் உங்களுக்கு மிரியாம், கிரேக்க பாஷையில் மரியாள், ஆங்கிலத்திலே மேரி. ஆமென் சொல்லுங்க. கண்ணீர் பாதையிலே கடந்து செல்ல வேறும் சில கண்ணீர் பாதையில தான் வரணுங்க, வேற வழியே இல்லை. ஆனால் வெற்றி கொடுப்பார்.
வெற்றி கொடுப்பார். மரியாளுடைய அவமானத்தை யாரும் தாங்க முடியாதுங்க. அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இது முதற்கொண்டு என்னை பாக்கியவதி. ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. ஒரு தாழ்மை, ஒரு பரிசுத்தவாட்டி. அவங்க எத்தனையோ பேர் அவிதமா எருசலேமிலே காத்திருந்தாங்க. விபச்சார பாவம் அங்கே குறைந்தது காரணம் ஏற்கனவே தீர்க்க தரிசனம், இயேசு வந்து பிறக்க போகிறார் ராஜாவாக. அரண்மனையெல்லாம் காத்துட்டு இருந்தாங்க, ரொம்ப நாளாக காத்துட்டு இருந்தாங்க. அதில் இந்த ஒரு ஏழை ஸ்திரீ, ஒரு பரிசுத்தம் உள்ளவள், நல்ல ஒரு தாய், அவள் தேவனாய கர்த்தர் அந்த அம்மாவை தேவன் தெரிந்தெடுத்தார். ஹல்லேலூயா. பரிசுத்த வாட்டிகளை தேவன், ஏன்னா உன்னிடத்தில் உருவானது பரிசுத்தம் என்று இருக்குது. சும்மா சாதாரண இன்னைக்கு இல்லதெல்லாம் களவு உறவுகள் பலவிதமான போறாங்க. ரொம்ப கஷ்டங்க, வருத்தமாக இருக்கிறதுங்க. எனக்கெல்லாம் ஒருத்தர் சொல்லி கேட்டார், அவர் அழுகிறார் தன் மனைவியை குறித்து. அவ்வளவு கவலைகள், கள உறவுகள். பெண் பிள்ளை தான் ஆண் பிள்ளைக்காண்டி வேறவங்களை தேடுகிறார்கள். ஆண் பிள்ளைங்க தான் பெண் பிள்ளைகளுக்காக வேற உறவுகளை தேடுகிறார்கள். சமுதாயமே கெட்டு போயிருக்கிறதுங்க. இந்த சூழ்நிலையில் சகோதரிமார்கள் ரொம்ப தெளிவாக இருக்க வேண்டும். உங்களிடத்தில் கொடுக்கப்பட்ட பரிசுத்தம் உள்ள பிள்ளைகள், உங்களுடைய சரீரம் பரிசுத்தம் உள்ளது, உங்களுடைய ஆவி ஆத்துமா பரிசுத்தம் உள்ளது, தீட்டுப்படுத்தவே கூடாது. கர்த்தர் உங்களிலே பிறப்பார். ஆமென் சொல்லுங்க. உங்களிலே மரியாளிலே பிறந்தது போல உங்களிலும் பிறப்பார். ஆமென் சொல்லுங்க. அதான் மறுபிறப்பு. என்னன்னு சொல்லுங்க? ஆமென் சொல்லுங்க. மறுபிறப்பு. மரியாதை அவர் பிறந்தார் உள்ளே கருவிலே, உங்களை ஞானஸ்நானத்து மூலமா அவருடைய பிள்ளையாக ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மரியாள் என்பது வேதத்திலே மொத்தம் 5 மரியாள்கள் இருக்கிறாங்க. எத்தனை மரியாங்க? 5 மரியாள்கள். இவங்க இந்த அம்மா வேறு கன்னி மரியாள். என்ன மரியாள்? கன்னி மரியாள். இதை அவர்கள் ஆர்சியில் இன்றைக்கு கன்னி மரியாள் என்று கடவுளாக கும்பிடுறாங்க. அவங்க கடவுள்லாம் கிடையாதுங்க. நான் ஏதோ ஆண்டவருக்கு அடிமை என்று சொன்னாங்க. அந்த குழந்தை பெற வரைக்கும் அவர் காத்திருந்தார். அதற்கு பின்பாக அவங்க குடும்ப வாழ்க்கை நடத்தி 2 சகோதரியர் 4 சகோதரர் இருக்கான்னு சொல்லி மார்க் 6ஆம் அதிகாரத்தில் ஹிஸ் ஓன் பிரதர் அண்ட் சிஸ்டர்னு எழுதியிருக்கிறதுங்க. இவர்கள் அறியாமல் அவர்கள் தொழுது கொண்டிருக்கிறார்கள். தொழுது கொள்ளட்டும், அதை பற்றி கவலை இல்லை. ஒன்று கன்னி மரியாள், இன்னொன்று மகத்திலே நாள் மரியாள். இவர் தான் இயேசுவை 7 பேய்கள் இந்த மாற்றது. எத்தனை பேய்ங்க ஓடிச்சுங்க? 7. அப்பா, எத்தனை பேய் பாருங்க. நம்ம ஒரு பேயவே விரட்ட கஷ்டமா இருக்கு. எப்பா மரியாள்னா 7 பேயெல்லாம் வருமாயா அப்படின்னு. அதெல்லாம் கவலைப்படாதீங்க. தேவன் எல்லாவற்றையும் போராட்டத்திலிருந்து மாற்றுகிற தேவனா இருக்கிறார். அடுத்து பெத்தானியா மரியாள். பெத்தானியா மரியாள் யார் தெரியுமா? சொல்லுங்க சகோதரி. லாசருடைய சகோதரி. தேவனுமா பரிசுத்த நாமத்திற்கு ரொம்ப பாதத்திலே கார்த்த மார்த்தாளுக்கு ரொம்ப கஷ்டம். அவர் ரிப்போர்ட் பண்றார். மார்த்தாலே அநேக காரியங்களை குறித்து நீ கவலைப்பட்டு கலங்கிறார். மரியாள் எழுவதா நல்ல பங்கை தெரியுது. வேலையெல்லாம் இருக்கட்டும், கொஞ்ச நேரம் வந்துருங்க. கொஞ்ச நேரம் கடவுளை துதிக்கணும், அவருடைய பாதத்தில் காத்திருக்க வேண்டும். சண்டே வந்தா போது எல்லாரும் ஓடிடுறாங்க. இப்போ அதனால் எல்லா பிரேயருக்குமே சகோதரிமார்களுக்கு வந்து அநேகரை கூட்டிட்டு வர வேண்டும். 4ஆவதாக யாக்கோப், சின்ன யாக்கோப்பு யோசேப்புடைய தாயார் கிளேப்பா மரியாள்னு சொல்லுவாங்க. என்னதுங்க? கிளையோப்பா மரியாள் என்று இவங்களுடைய பெயர். தேவனுமா பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிளையப்பா என்று சொன்னால் சில பேர் ஊர் என்கிறார்கள், சில பேருடைய கணவர் என்கிறார்கள். 2 பேர் சீசர் போனாங்களே, எம்மாருடைய சீசர். 2 பேர் சீசரில் 2 பேர் உங்களுக்கு வந்து பெண்களா, 2 பேர் ஆண்களா? சொல்லுங்க பார்ப்போம். தெரியுமா? கணவன் மனைவிங்க. அதில் சென்றவர் கிளையப்பா, அவருடைய மனைவி என்று எழுதியிருக்கிறது. இதில் விரிவாக்க வேதாமத்தில் ஆங்கில கல்வி படித்து அந்த பைபிள் காலேஜில் படித்திருக்க அந்த வீட்டுக்கே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அந்தம்மா கூட்டி போய் விடலை, அப்பத்தை எடுத்து கொடுத்தாங்க. கடன் திறக்கப்பட்டது, மறைந்து போய் விட்டார். கரங்களை தட்டுவோம், அமேன் சொல்லுங்க. அமேன். இன்னும் பல அர்த்தங்கள் இவங்க 2 பேரையும் குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அது வர்ற காலங்கள், அது வேற சப்ஜெக்ட். உங்களுக்கு நிறைய சப்ஜெக்டை சொல்கிறேன். இந்த பாடல் இது வந்து 1 முதல் நான் 46 வாசித்தேன் பார்த்தீங்களா? 46, 47, 48, 56 முறை மரியாளுடைய பாடல். இது ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சகோதரிமார்களுக்கு. இது என்னது? பாட்டுங்க. பாடி அந்த அம்மா எடுத்து விடுது. பாட்டை எடுத்து விடுங்க சகோதரிமாருங்க. துன்ப வேலை இன்ப வேலையிலும் பாட்டை எடுத்து விடணும். இதெல்லாம் மரியாளின் பாடல் இது. ஏன்னா கடவுள் தன்னை ரட்சித்தபடினால் பாடி மகிழ்ந்தார்னு எழுதியிருக்கிறது. அடுத்தபடியாக மார்க்குடைய தாயார். யாருங்க? மார்க்கு தாயார் மரியாள் என்று இது அப்போஸ்தலர் அதிகாரத்திலே எழுதப்பட்டிருக்கிறது.
இது மார்க் அவங்க அம்மா, அவங்க அந்த அம்மா பேர் மரியாள். ரொம்பவும் ஆசீர்வாதமாக இருந்தாங்க. பர்னபாவுடைய அக்கா அவங்க. ரெண்டு பேரும் பிரச்சனை வரும்போது மார்க்கை கூட்டி போகணுன்னு அவர் கூட்டி போக மாட்டேன்ட்டார் பவுல். ஏன்னா ஊழியத்தில் உதவியாக இல்லை. அதனால தான் ரெண்டு பேருக்கும் பிரச்சனை வந்ததே. சில ஊழியத்திலே மாமிசம்லாம் வரும். இந்த அம்மா பர்னபாவுக்கு அக்கா அவங்க. இவங்க இப்படி 5 மரியாள்கள் காணப்படுகிறார்கள். இருந்த போதிலும் இந்த நாளிலே கன்னி மரியாளை குறித்து நாம் சற்று தியானிக்க போகிறோம். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வாசிகளா, லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம், 19வது வசனம். அந்த சந்ததிகள்லாம் இருதயத்தில் வைத்து சிந்தனை பண்ணினார். ஆமென். சத்தமா. இந்த அம்மாவுடைய காரியம் என்னவென்றால், தன்னுடைய மகனை குறித்தான தேவ திட்டம் அங்கே நிறைவேறிட்டுங்க. அந்த தேவ திட்டத்திற்காக இந்த அம்மா காத்திருந்தாங்க. பிறந்துட்டார். இவருடைய பிறப்பு, இவருடைய வளர்ப்பு, இவர் போய் தேவாலயத்தில் பேசினது, இதெல்லாம் காணாமல் போனி 3 நாளாக தேடிட்டு இருந்தாங்க. அங்கே போய் பயங்கரமாக பேசுகிறார். அங்கே சொல்லுகிறார், என் பிதாவுக்கு அடுத்தது நான் செய்ய வேண்டாமா என்று சிந்தனை பண்ணி கொண்டிருந்தார். அதாவது பொதுவாக கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்கள் ஒரு வெளிப்பாடு கொடுத்தால், அது உங்கள் பிள்ளைகளை குறித்தான ஒரு தரிசனம் இருக்கு என்றால், அல்லது நாம் அந்த இயேசு இடத்தில் ரட்சிப்பான காரியங்களாக சிந்தித்து ஜெபிக்க வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். சிந்திக்கிறது என்ன கேட்டீங்கன்னா, சிந்தித்து அதிகமாக நீங்கள் ஜெபிக்கிறதா இருக்க வேண்டும். உடனே படன்னு பேசிடுவாங்க சில பேர். ஒரு காரியத்தை சொன்னோம்னா பெண்கள் பொதுவாகவே சில காரியத்தில் என்ன கேட்டீங்கன்னா, அவர் சிந்தனை செய்து மனசிலே வைத்து கொள்ள வேண்டும். ஒரு சகோதரி, எனக்கு ஒரு வெளிப்பாடு இருந்துச்சு, என் பிள்ளைக்கு இப்படியா ஒரு வரன் வேலையெல்லாம் இருந்துச்சு, இதை யார்கிட்டையும் சொல்லாதீங்க அப்படின்னு. அவங்க இன்னொருத்த யார்கிட்டையும் சொல்லாதீங்க 10 பேர்கிட்ட சொல்லிட்டாங்க. எத்தனை பேருங்க? 10 பேர். ஆனால் மனசில் வைக்க மாட்டாங்க. சில காரியத்தை டப்புன்னு உடைச்சிடுவாங்க. உடைக்காதீங்க. கர்த்தருடைய வெளிப்பாடாக இருந்தாலும், உங்களுடைய பிள்ளைகளுடைய காரியமாக இருந்தாலும் சிந்திக்க வேண்டும். ஆவிக்குள்ளாக, வசனத்துக்குள்ளாக. இது வசனத்து பிரகாரம் கரெக்டா? கடவுளே தரிசனமானாலும் சரி, வசனத்து பிரகாரம் இது சரியான்னு பார்க்கணும். நீங்கள் இயேசு வருவார், கல்ல இயேசு வருவார், சாத்தான் வருவான். அநேகரை சாத்தான் உங்களை தான் ரொம்ப டச் பண்ணுவான். நம்ம ஆரம்பித்த வேலையே ஏதேன் தோட்டத்தில் யாருங்க? ரொம்ப அதிகமாக பேசுவாங்க அப்படின்ட்டு. ரொம்ப இலகிய உள்ளங்கள். பாம்பாக இருந்தாலும் கூட அடிக்காதேன்பாங்க. ஒரு அர்த்தம் அடிக்க போகிற ஒரு பொம்பளை, பாம்பு அடிக்காத விடு, அதெல்லாம் கடவுள் இவர் அடிச்சுடுவாருங்க. ஆனால் பெண்கள் அப்படி இலகிய உள்ளங்கள். ஆமென் சொல்லுங்க. 10 பேர்கிட்ட சொல்லிடுவாங்க. சிந்திக்க வேண்டும். 1. 2வது 2:51 அதிலே வாசிங்க. 2:51 லூக்கா எழுதின சுவிசேஷம் 2:51. தம்முடைய புயத்தினாலே பராக்கிரமம் செய்தார். இருதய சிந்தையில் அகந்தை உள்ளவர்களை சிதறடிக்கிறார். பலவான்களை ஆசனங்களில் இருந்து தள்ளி தாழ்மையானவர்களை உயர்த்தினார். பசி உள்ளவர்களை நன்மைகளினால் நிரப்பி ஐஸ்வர்யம் உள்ளவர்களை வெறுமையாக அனுப்பிவிட்டார். நம்முடைய பிதாக்களுக்கு அவர் சொன்னபடியே. 51 இருந்து வாசிக்கிறீங்களா? ஆமா. அவருக்கு கீழ்ப்படிந்திருந்தார். அவருடைய தாயார் ஆமா, சகோதரி 1 வாசிங்க. 2:51 இதுதான் முக்கியமானதுங்க. அதாவது இயேசு கிறிஸ்து கேட்பாங்க, 30 வயசுல எங்க இருந்தார் அப்படின்னா, 30 வயசுல அங்க கிளியரா போட்டிருக்கு பாருங்க. வீட்டில் போய் தாய் தப்பனோடு சேர்ந்து அழகா கார்பெண்டர் வேலை பார்த்தாருங்க. என்ன வேலை பார்த்தாருங்க? கார்பெண்டர் வேலை பார்த்தார் என்று எழுதியிருக்கிறதுங்க. தங்க கிளப்பிகள்லாம் செஞ்சு கொடுத்தாருங்களா. அப்ப எல்லாம் தங்க எங்க இருந்துச்சுன்னு தெரியலங்க. கார்பெண்டர் வேலை எங்க இருந்தார் இயேசு கிறிஸ்துன்னு கேட்கிறாங்க. அம்பா மாட்ட கீழ்ப்படிந்து இருந்தார். இந்த சங்கதியெல்லாம் மனசில் வைத்துக் கொண்டார். பாருங்க, சிந்தித்தார், இது மனதில் வைத்துக் கொண்டார். ரொம்ப கவனமா இருக்கு. இந்த மனசு குரங்கு போல இருக்குங்க. சரி, ரைட்டு. நம்ம இப்ப பிள்ளைய குறித்தான ஒரு வெளிப்பாடு, தேவத்திட்ட ஒரு வெளிப்பாடு. இதை கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். வெளிப்பாடை உடனே சொல்லிவிடக்கூடாது. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை. அதில் 2ஆம் அதிகாரம் 49:50 வாசிக்கலாம்.
அஹ், நீங்கள் ஏன் என்னை தேடுகிறீர்கள், அறியீர்களா என்றார். அஹ், உணர்ந்து கொள்ளவில்லை. அஹ், அஹ், கீழ்ப்படிந்திருந்தார். ம் ம் தேவனுமா பரிசுத்தன அருமையான தாய்ங்க. மகனை குறித்தான தேவ திட்டம், ஊழியத்து குறித்தான தேவ திட்டத்தை வெளியில சொல்லலைங்க. சொன்னா சாத்தா என்ன பண்ணிடுவான் தெரியுமா? ஊழியத்தை உடைச்சிருவான். சௌதரியமா நல்லா கவனிச்சுக்கணும். எந்த காரியத்தை படபட படபடன்னு சொல்லாதீங்க. சாத்தா ஊழியத்தை உடைத்து விடுவான். தேவனுடைய ஊழியத்து குறித்தான காரியங்களை சிந்தித்தால் இருதயத்தில் வைத்துக் கொண்டான். அமேன், ஹalleluya. நெகேமியா கூட 2:12 தன் இருதயத்தில் யாருக்குமே சொல்லலைங்க. அலங்கத்தை கட்ட போறத அங்க இருந்த கொஞ்சம் பேருக்கு தான் அறிவிச்சார். அது யாருக்கும் சொல்லவில்லை. அமேன் சொல்லுங்க. தேவனுமா பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சவுல் கூட பாருங்க, அபிஷேகம் தீர்க்கதரிசியாக சாமுவேலிடத்தில் பெற்றார். ஊருக்கு போகும்போது அவருடைய சின்ன தகப்பன் கேட்கிறார், உங்களுக்கு சாமுவேல் என்ன சொன்னார் அப்படின்னு. கழுதையை கண்டடைந்துன்னு சொல்லிவிட்டார். என்னை அபிஷேகம் பண்ணதாக சொல்லவே இல்லைங்க அவர். அமேன் சொல்லுங்க. ரொம்ப கவனமாக நம்முடைய ஊழிய பாதையாக இருந்தாலும் அபிஷேகம் இருதயத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அமேன் சொல்லுங்க. நீதிமொழிகள் 11:13 வாசிக்கலாம். 11:13 சீக்கிரம் வாசி முடிக்க போறேன். புறங்கூறி திரிகிறவன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான். ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான். ஆவியில் உண்மை உள்ளவனோ, ஆவியில் உண்மை உள்ளனோ காரியத்தை அடக்குகிறான். காரியத்தை அடக்குகிறான். அமேன். இது சகோதரிமாருங்கள்ட்ட நிறைய பேருக்கும் சகோதரிட்ட இருக்கும். இந்த புறங்கூறுது அது இப்படி இது இப்படிலாம் இருக்கக்கூடாதுங்க. ஆவியிலே இதுதான் உண்மை உள்ளது. நாம் அடக்கி அதை வைத்துக் கொள்ள வேண்டும். அதை நெகேமியா 2:12 மறுபடியும் சொல்கிறேன். அந்த அலங்கத்தை கட்டும்போது பதறவில்லை, கலங்கவில்லை. ரொம்ப மனசில் வச்சுக்கிட்டு போய் வேண்டினார் போய் ராஜாவிடத்தில். எல்லாத்திலையும் பப்ளிக் பண்ணவில்லை. அழகாக ரிலீஸ் கிடைச்சது, பணம் கிடைத்தது, லீவு கிடைத்தது, எல்லாம் கிடைத்து அலங்க மாலையும் கட்டப்பட்டது. ஹalleluya. ஊழியர்கள், தேவஜனங்கள், சகோதரிமாருங்க, நீங்கள் ஊழியக்காரிங்க இருக்கிறவங்க, உங்கள் ஊழியர்களுக்கு சப்போர்ட்டாக இருங்க. ஒவ்வொரு ஊழியர்களுக்கும் பின்பாக இன்னைக்கு நாங்கள் கிரீடம் வைக்கிறோம் என்றால் நீங்கள் தான். நீங்களே போராடக்கூடாது. அது எப்படி, இது இப்படி அலங்கம் கட்டப்பட முடியுமா, சபை கட்டப்பட முடியுமா? ஜெபம் பண்ணு. ராஜா உங்களை பாருங்க, லீவு கிடைச்சாரு, ஆட்களை அனுப்பிச்சாரு, பொருளும் கொடுத்தார். அமேன். 1 சாமுவேல் 9:20 1 சாமுவேல் 10:16 சின்ன தகப்பன் கேட்கிறார் சாமுவேல் சவுல்ட்டே. சாமுவேல் என்ன சொன்னார்? கழுதையை கண்டடைந்து விட்டேன்னு சொன்னார். அவ்வளவுதான். அபிஷேகம் பண்ணதை சொல்லவில்லை. இதெல்லாம் இருதயத்திலே வைக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்க நாம் ரொம்ப கவனமாக இருங்க. மரியாவுடைய ரகசியங்கள் ஒன்று சிந்திக்கிறது. 2வது, ஊழியத்துக்கு தடை வராதபடி தேவ சித்தத்தை அந்த பிள்ளையை, உங்களுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் ஊழியம் உங்களுடைய ஊழியமாக இருந்தாலும் ரொம்ப கவனமாக அடக்கி ஜெபம் பண்ணி தேவ சித்தத்தை செய்ய வேண்டும். அமேன் சொல்லுங்க. லூக்கா 1:28 வாசிங்க. ஒருத்தர் 20 வாசிங்க. 1:28 வாசிங்க. அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து கிருபை பெற்றவளை வாழ்க, கிருபை பெற்றவளை வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். அமேன் சொல்லுங்க. இந்த பாக்கியவதி ஆகணும்னா சிந்திக்க வேண்டும், மனதிலே அடைக்கிக் கொள்ள வேண்டிய ரகசியத்தை ஜெபிக்க வேண்டும். இங்கே கர்த்தர் நம்மோடு கூட இருக்க வேண்டும். 2வது, கிருபை இருக்க வேண்டும். கிருபை பெற்றவளை நீ வாழ்க. அமேன், அமேன் சொல்லுங்க. எப்படியாப்பட்ட சூழ்நிலையில் பாக்கியவதை இருக்க வேண்டும் என்றால், கிருபையை மாத்திரம் சகோதரிமாருங்க இழந்துடாதீங்க. போராட்டம் வரும், பாவ பிரச்சனை வரும், பாவத்தினால் கிருபைகள் ஓடி போய்விடும், இச்சைகள் வரும். ரட்சிக்கப்பட்ட பின்பு பாவங்கள்லாம் வரும். பரிசுத்தவாட்டியா இருந்தனால தான் தேவதூதன் வாழ்த்தினார். தேவதூதர்களையும் காண வேண்டும், தரிசிக்க வேண்டும். அவ்வளவு பெரியதில் ஒரு பரிசுத்தவாட்டியாக கர்த்தர் தெரிந்தெடுத்தார். ஒரு நல்ல குணம் நமக்கு வாழ்த்துதல் குணமாகவும் இருக்க வேண்டும். அதில் 29 49 ஒருவர் வாசிக்கலாம். 29 49 சிந்தித்துக் கொண்டிருந்தால் 49 வல்லமையுடையவர் மகிமையானது எனக்கு செய்தார், அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. வாசிங்க. அருமையான தேவஜனமே, ஒரு பயப்படுற சகோதரியாக இருந்தார், ஒரு தாழ்மை உள்ள சகோதரியாக இருந்தார்.
அவ எதுக்கு இந்த பிரச்சனை நமக்கு ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவமானம், பெரிய அவமானம். நிச்சயத்தாச்சுங்க. நிச்சயத்திலிருந்து குழந்தை எப்படி உருவாச்சுன்னு யோசேப்பு தள்ளிவிட்டு போயிருக்கலாம். யூதருடைய முறை பிரகாரம் தள்ள வேண்டும், கல்லெறிய வேண்டும். ஆனால் தேவனுக்கு மட்டும் பயந்தார், மனிதர்களுக்கு பயப்படவில்லை. தேவனுக்கு பயப்படுங்க, வல்லமையானவர் உங்களுக்கு மகிமையானதை செய்வார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. தாழ்மை, கிருபை பெற்றிருந்தால், கர்த்தர் கூட இருந்தால், அது பயந்திருந்தால் தேவனுடைய ஆசீர்வாதத்தை அவர் கட்டளை போயிடும். இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. ஆமென் சொல்லுங்க. அவர் ஆண்டவருக்கு அடிமைங்கிற போது 1:38 வாசிக்கலாம். அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. 4வது பார்க்கும்போது நான் இதோ ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்றாள். உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்றார். ஆமென். அவங்க ஆண்டவர் இல்ல, ஆண்டவருக்கு அடிமைன்னு அந்த அம்மா சொன்னாங்க. அடிமை என்றால் என்ன தெரியுமா? ஒன்று கீழ்ப்படியணும். அடிமை என்றால் சும்மா அப்படியே கழுத்தில் கட்டிட்டு எப்படியே இழுத்துட்டு போகிறது கிடையாது. ஆண்டவர் கீழ்ப்படியணும், பரிசுத்தவான்கள் கீழ்ப்படியணும், உங்கள் கணவர்மார்கள் கீழ்ப்படியணும். அதுதான் அடிமை. ஆமென் சொல்லுங்க. ஆமென். அதாவது எந்த வேலையுமே செய்யணும். அடிமை என்றால் என்னது? எந்த வேலையுமே இந்த வேலையை தான் செய்வேன், அந்த வேலையை தான் செய்வேன்லாம் செய்யக்கூடாதுங்க. எந்த வேலையுமே செய்ய வேண்டும். அதான் ஆண்டவருக்கு நான் அடிமை என்று தன்னை தாழ்த்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவ ஜனமே, அதனால தான் அந்த அம்மா தெரியும் தன்னுடைய மகன் கடவுள் என்று. கானாவூர் கல்யாணத்துக்கு கூட அந்த திராட்சை ரசத்தை குறைந்து போயிட்டு தண்ணீரை திராட்சை ரசம் மாற்றும்போது கூட தன் தாயை பார்த்து எல்லாரும் கேட்டாங்க, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அது பிராரம் செய்யுன்ட்டு அந்த அம்மா போயிட்டாங்க. அவர் என்ன சொல்றாரோ. மரியாள் அதிசயம் நடத்தவில்லை. மரியாள் கடவுளும் கிடையாது. அவர் வெளியில உள்ள உட்காந்துருக்காங்க. ஆண்டவரும் சீசர்களும் அவர் பிறந்த பிள்ளைங்க 2 பேரும் நிற்கிறாங்க. யாக்கோப்பு யூதாவும் அந்த அம்மாவோட வந்திருக்காங்க. சொல்லிவிட்ட உடனே யார் எனக்கு தாய், யார் எனக்கு சகோதரிகள், அவங்களாம் நிற்கட்டும். கடைசியில் பாருங்க எங்கே வர்றாருன்னு பாருங்க. இவர்கள் தான், நீங்கள் தான் சகோதரிமாருங்க நிறைய பேர் இருக்காங்க, நீங்கள் தான் எனக்கு தாயும் சகோதரியும் என்று சொன்னார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அருமையான தேவஜனமே, தேவனாய கர்த்தர் உங்களை அழைத்த நோக்கம் அது பெரிதாக இருக்கிறது. அந்த அழைத்த நோக்கத்திலே நீங்கள் ஒப்பு கொடுத்து தேவ சித்தத்தை செய்ய வேண்டும். இந்த அம்மாவே 3 மாதங்க மரியாளை போய் வாழ்த்த போகிறாங்க. அதே வசனத்தில் பாருங்க. மரியா 6 மாதங்க, 3 மாத கர்ப்பிணி வாழ்த்த போகிறாங்க. வாழ்த்தணும். நிறைய பேர் ஹலோ ஹவ் ஆர் யூ, கங்க்ராச்சுலேஷன், சும்மா வாழ்த்துங்க. காசு கூட கொடுக்க வேணாம். இந்த பக்கம் சோத்திரமே பண்ணுறதில்ல, இந்த பக்கம் இங்கிட்டு திரும்பிக்கிறது. வாழ்த்துங்க. ஹலோ ஹவ் ஆர் யூ, வெட்டிங் டேயில், பிறந்த நாளில் என்ன குறைஞ்சா போகுது, காசு தான் கொடுக்க மாட்டேறீங்க. ஒரு ஃபோனில் வாழ்த்துங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேளுங்க. 10 பேரை கூப்பிடுங்க, தொடர்பு வைங்க. அவர் தான் ஃபோனில் பேச வேண்டும். வரும்போது 2 ஆத்துமாவை கூட்டி வாங்க. இல்லை அவங்க தான் பேசணும். இப்போ நீங்கள் பேசியிருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும். நான் பலிபீடத்தில் உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருப்பேன். சில பேரை பேசுப்பார். பலிபீடத்துலேருந்து ஃபோன் அடிப்பேங்க. ஆண்டவர் பேசுவார். கரெக்டாக வந்துடுவாங்க. அதோட சாந்தி மறந்துட்டாங்க அந்த அம்மா. டயத்தை பேச வேண்டும், விசாரிக்க வேண்டும். ஒருவருக்கு ஒரு ஃபோனில் தொடர்பு. என்ன சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா, பகிர்ந்து கொள்ளுங்க. உங்களுடைய உண்மையான காரியத்தை மேலே உள்ள பரிசுத்தவான்கள், பரிசுத்தவாட்டிகள் எல்லாம் எல்லாத்திட்டையும் பகிர்ந்து கொள்ளக்கூடாது. அதையும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஃபோனில் தொடர்பு கொள்ளும். வாழ்த்துங்கள், கங்க்ராச்சுலேஷன், எப்படி இருக்கா பிள்ளைங்க, ஊழியங்கள் ஒரு பகிர்ந்து கொள்ளும் போது கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். அந்த வசனத்தை மட்டும் வாசிச்சிருங்க. அந்த அம்மா அந்த ஒரு 3 மாதம் ஒரு சூழ்நிலையிலும் உதவி செய்வராக மற்றவர்களுக்கு அவ்விதமாக அந்த அம்மாவுக்கு வீட்டில் போய் உதவி செய்தாங்களாம். ஆமென் சொல்லுங்க. வாசிங்க. துள்ளிற்று, உரத்த சத்தமாய், சிறியலுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். வாசிங்க. பாருங்க, இந்த அம்மா போய் வாழ்த்துறாங்க. அந்த அம்மாவுக்கு தீர்க்கதரிசனம் வந்துருச்சு. அவங்க ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிங்க ஆண்டவருடைய தாயார்னு சொல்லிட்டாங்க. கிட்டத்தட்ட அங்கே இருந்து அவங்களே 3 மாதம், இவங்க 6 மாதம். கடைசி வரையில் உதவி செஞ்சுட்டு அந்த மாதிரி இருந்தாங்க. உதவி செய்கிறது, ஹாஸ்பிட்டல், ஜெயில், இன்னும் சில பேர்களுக்கு ஆகாரம் கொடுக்கறது, அன்பு செலுத்துறது, அதெல்லாம் தப்பு இல்லை. என்ன தப்பு? செய்யுங்க. அது மாதிரி தப்பு இல்லை. சாப்பாடு ஆக்கி கொடுக்குறதெல்லாம் தப்பு கிடையாது. என்ன தப்பு?
அந்த சகோதரி போய் சாப்பாடு கொடுக்குறா, கொடுக்கட்டும். நீ கொடுக்கல, அதுவங்க கொடுக்கறது என்ன தப்பு? அது சாப்பாடு கொடுக்குறது தப்பா முடியாதவங்களுக்கு? ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ நல்லா கொடுங்க, நல்லா செய்யுங்க, உணவு செய்யுங்க, உதவி செய்யுங்க, பண உதவி செய்யுங்க. வரும்போதே 4 பேரை கூட்டிட்டு வாங்க. அல்லேலூயா. அவருடைய வாழ்த்துதல், கங்க்ராச்சுலேஷன், உதவி செய்கிற குணம் அந்த அம்மாட்ட இருந்துச்சு. 7 விதமான குணத்தை நான் உதவியே செய்ய மாட்டேன், வீட்டுக்கும் போக மாட்டேன், என் வீட்டிலேயே விட மாட்டேன், பூட்டி வைத்துக் கொள்ளுவேன். அடுத்த வீட்டுக்கு நான் போக மாட்டேன். எதுக்குடா வம்பு? அங்கே இருக்கு போராட்டம் வந்துடும், அது வந்துடும், இது வந்து கொரோனாக்கு அப்புறம் எங்கேயுமே போகிறதில்ல. கொரோனாக்கு அப்புறம் எங்கேயுமே போகிறதில்ல. போங்க. ஏன் உங்கள் வீட்டுக்கு வந்து வாழ்த்துனா என்ன? வாழ்த்து ஜெபம் பண்ணா என்ன? நன்மை தானே. அதெல்லாம் என் வீட்டுக்குலாம் வரக்கூடாது. உனக்கு வீடு கிடைச்சதே பெருசுங்க. கடவுள் நம்மளுக்கு வீடு கொடுத்துருக்கிறதே பெருசு. வரணும், பரிசுத்தவங்கள் வரணும், நம்ம போகணும். அதனால தான் அவுட்சோர்சிங் ஊழியர்கள்லாம் நாங்கள் செய்கிறோம். போங்க, 2 பேர் இப்போ சகோதரிமார் 2 பேர் போய் வாழ்த்துங்க, செய்யுங்க. அவங்க இங்கே வரணும். போகலன்னாச்சும் கங்க்ராச்சுலேஷன் பண்ணுங்க. விசேஷமாக சபை மக்கள் ஒரு ஐக்கியப்படுத்துங்க, புதிய ஆத்துமாக்களை கொண்டு வாங்க. மரியாள் ஒரு தாழ்மை உள்ளவர். ஹல்லேலூயா. மரியாள் ஒரு வாழ்த்துற குணம் உள்ளவர், உதவி செய்கிற குணம் உள்ளவர்கள் மற்றவருக்கு. ஆமென். சிந்திக்கிறவர், இருதயத்திலே தன்னுடைய காரியத்தை, தேவனுடைய சித்தத்தை, வெளிப்பாடுகளை அடக்கி வைப்பவர், கர்த்தரோடு கூட இருக்கிற தேவ பிள்ளை, ஒரு பரிசுத்த வாட்டி. ஹல்லேலூயா. மரியாளை போல கர்த்தருடைய பிள்ளைகள் உங்களை தாழ்த்துங்கள், தாழ்மை உள்ளவர்களாக இருங்க. உங்களிலும் கிறிஸ்து பிறப்பார், உங்களுக்கு பிள்ளைகளையும் கர்த்தர் கொடுப்பார், உங்கள் குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படும். நாம் தொடர்ந்து தேவ சத்தத்தை இந்த உலகத்திற்கு இயேசு கிறிஸ்துவை மரியாள் கொண்டு வந்தது போல மறுபடியும் கிறிஸ்துக்குள்ள பிறந்த நாம் கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்துவோம். ஆமென் சொல்லுங்க சத்தம். ஆமென். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆமென். ஆமாம், இது முதல் என்னை பாக்கியவதி என்பார்கள். நீ எல்லாரும் பாக்கியவதி. இந்த 7 பாயிண்ட்ல பாக்கியவதி ஆயிரணும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நான் மன்னிக்க மாட்டேன், உதவி செய்ய மாட்டேன், நான் சோத்திரம் பண்ண மாட்டேன், கங்க்ராச்சுலேஷன் கூட பண்ண மாட்டேன். இந்த பக்கம் திரும்பினா அங்கிட்டு திரும்பிக்கிறது பண்ணுங்க. சோத்திரம் நல்லா போய் அங்கே திரும்புகிறாங்களே, இப்படி முன்னாடி போயிட்டு இந்த பக்கம் வந்து சோத்திரம் சிஸ்டர் ஹவாரியோ அப்படின்னு அவங்களுக்கு ஆவியே போயிடும். ஆமென். இந்த சிபிஎம்லாம் இருப்பாங்க, இந்த அங்கே இருப்பது திருநகர், அந்த நகர், இந்த நகர்லாம் சோத்திரமே பண்ணோம். ஏன்னா நீங்களாம் ரசிக்கப்படல, நம்மளாம் மனவாட்டி இல்லையா, நம்மளாம் எதுவுமே இல்லையா, நம்மளை பார்த்தா சோத்திரமே பண்ண மாட்டாங்க. ஆனால் ஃபுல் கேண்ட் போட்டு இங்கே பார்த்தா ஒயிட் அண்ட் ஒயிட்டோட உள்ள கல்லறை இருக்கும். என்ன இருக்கும்? கல்லறை. சோத்திரம் பண்ணுறதில்ல எதுவுமே. சிபிஎம் நாங்கள் எல்லாம் உயர்ந்த இடத்துல இருப்போம், அன்பே செலுத்துறதில்லை. அதனால தான் அவங்க வீழ்ச்சி அடைந்து கிடக்கிறாங்க. மனவாட்டி கூட அவங்க லாய்க்கில்லை. கர்த்தருடைய வருகையிலே உண்மையாக இருக்க வேண்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதனாலே புதிய ஏற்பாட்டில் இயேசுவின் தாயாகிய மரியாளை சற்று விளக்கும்படியாக கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்தார். மரியாளை போல கிருபை பெற்றவர்களாக வாழுங்கள். தேவன் வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கர்த்தரே சோதரிப்பா. சோத்ரா 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 சோத்ரா. ஜூலி ஜெபம் பண்ணுங்க. மை கொடுங்க. ருத்ராம் சுதிக்கிறோம் சுதிக்கிறோம். நோக்கி எழுத வேண்டும் இறங்கி செய்சாய்த்து பதிலளிக்க ஆமென். சோத்ராப்பா சோத்ரா 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 சோத்ராப்பா சோத்ரா சோத்ரம் தாவே அல்லையா துதிக்கிறோம் 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 கத்தாவே. கேட்டுக்கொண்ட வார்த்தைகள் கத்தாவே சோத்ராப்பா. அப்பொழுது மரியாள் கத்தாவே சோத்ர சோத்ரே நாத்துமா கத்தரை மகிமைப்படுத்துகிறது என்று போல கத்தாவே சோத்ரம் தாவே. என் ஆவி என் ரட்சராய கத்திற்குள் மகிழ்கிறது என்று போல கத்தாவே சோத்ராப்பா சோத்ர சோத்ரம் தாவே. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார் என்று போல கத்தா. வல்லமிட மகிமையான காரியங்களை செய்தார். அவருடைய நாமம் மகா பரிசுத்தமுள்ள என்று போல கத்தாவே சோத்ர சோத்ரம் தாவே. கத்தா மரியாள் கத்தாவே சோத்ராப்பா சோத்ர சோத்ரம் தாவே. அல்லேலூயா. துதிக்கிறோம் தன்னை தாழ்த்தி கத்தாவே சோத்ர சோத்ர ஜெபம்
பார்க்கிறோம் கத்தாவே ஸ்தோத்திரப்பா. கத்தாவே சோத்திரம் கத்தா மரியாதை தேடி கத்தாவே சோத்திரம் கத்தாவே நீர் வந்து கத்தா பரிசுத்தாவினால் நிரப்பி கத்தாவே சோத்திரம் தாவே சுத்ராம் கத்தாவே ரட்சகாய தேவனை கத்தாவே சோத்திரம் தாவே கத்தா பூமிக்கு கத்தாவே சோத்திராப்பா நீர் அனுப்பி கொடுக்கும்டாய் கத்தாவே சோத்திரம் கத்தா நீர் வெளிப்பட்டீர் கத்தாவே அல்லையா துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் கத்தாவே ஸ்தோத்திராப்பா சோத்திரம் தாவே நாங்களும் கத்தாவே ஸ்தோத்திராப்பா சோத்திரம் கத்தாவே தேவனை கத்தாவே சோத்திரம் கத்தாவே எங்கள் ரட்சகராய தேவனை கத்தா நாங்களும் மற்றவருக்கு வெளிப்படுத்த முடியாது கத்தாவே சோத்திராப்பா சோத்திரம் தாவே நாங்களும் உகந்தவர்களாய் காணப்படமாய் செபிக்கிறோம் கத்தா மற்றவர்களுக்கு சத்தியத்தை சொல்ல முடியாது கத்தாவே ஸ்தோத்திராப்பா சோத்திரம் தாவே எங்களை எடுத்து பயன்படுத்தமாய் செபிக்கிறோம் சோத்திரம் தாவே சத்தியத்தை அறிகிற அறிவை கத்தாவே ஒருவருக்கு கட்டளையமாய் செபிக்கிறோம் கத்தாவே ஸ்தோத்திராப்பா சத்தியத்தை மற்றவர்களுக்கு சொல்லத்தக்க கத்தாவே ஸ்தோத்திராப்பா சோத்திரம் தா பயத்தை நாவையெல்லாம் மாற்றி போட்டு கத்தாவே பலமா அன்பும் தெளிந்த புத்தி இல்லாமல் நிரப்பயணமாய் செபிக்கிறோம் ஸ்தோத்திராப்பா கிருபை பெற்றவளே வாழ்க என்று போல கத்தாவே சோத்திரம் தாவே இல்லையா துதிக்கிறோம் ஸ்திரீகளுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று போல கத்தாவே சோத்திரப்பா சோத்திரம் தாவே இல்லையா துதிக்கிறோம் கத்தா பரிசுத்தாவினால் நிரப்பினீர் சாமி கத்தாவே ஸ்தோத்திரப்பா சோத்திரம் கத்தா நாங்களும் நோக்கி வேண்டிக் கொள்ளும்போதெல்லாம் கத்தாவே சோத்திரம் தாவே இல்லையா பரிசுத்தாவினால் கத்தா எங்களை நிரப்பயணமாய் செபிக்கிறோம் கத்தாவே ஸ்தோத்திரப்பா சோத்திரம் தாவே அனுதினம் கழிகிறோம் கத்தாவே ஸ்தோத்திரப்பா சோத்திரம் எங்களோடு இடைப்படயமாய் செபிக்கிறோம் ஸ்தோத்திரப்பா சோத்திரம் தாவே அல்லையா துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் கத்தாவே ஸ்தோத்திரப்பா சோத்திரம் தாவே அல்லையா அல்லேலூயா துதிக்கிறோம் கத்தா நாங்களும் கத்தாவே ஸ்தோத்திரம் தா மற்றவர்களுக்கு கத்தாவே வாழ்த்து சொல்லவும் கத்தாவே ஸ்தோத்திரப்பா சோத்திரம் தாவே கத்தாவே ஸ்தோத்திரப்பா சோத்திரம் கத்தா அன்பை பகிர்ந்துள்ளும் கத்தா எங்களையும் கத்தா கருவியாய் கத்தாவே ஸ்தோத்திரம் தாவே எங்களை சாட்சியா எடுத்து நிறுத்தமாய் செபிக்கிறோம் கத்தாவே ஸ்தோத்திரப்பா சோத்திரம் தாவே அல்லையா துதிக்கிறோம் கத்தா மற்றவர்களுக்காய் வேண்டுதல் செய்வோம் கத்தாவே ஸ்தோத்திரம் தாவே கத்தா என்று மரியாள் கத்தாவே ஸ்தோத்திரப்பா சோத்திரம் கத்தா எலிசபெத்து கத்தாவே ஸ்தோத்திரப்பா இல்லையா சோத்திரம் தாவே வந்து வீட்டுக்கு வந்து கத்தாவே வாழ்த்தினார் பார்க்கிறோம் சாமி ஆண்டவருடைய தார் வந்து எதனால் கிடைத்தது போல கத்தாவே ஸ்தோத்திரம் தாவே ஸ்தோத்திரப்பா நாங்களும் மற்றவர்களுக்கு கத்தாவே ஸ்தோத்திரம் தாவே இந்த கிறிஸ்துவின் அன்பை பகிரத்தக்களாய் காணப்படமாய் செபிக்கிறோம் கத்தாவே ஸ்தோத்திரப்பா அல்லேலூயா துதிக்கிறோம் கத்தா எங்களை பலப்படுத்தினீர் கத்தாவே ஸ்தோத்திரம் கத்தாவே இந்த வார்த்தையில் கத்தாவே ஸ்தோத்திரம் கொண்டேன் எடுத்துக்கொண்டேன் போல கத்தாவே ஒரு ஆத்மாவை பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தின கிருபைக்கா நன்றி ஏசப்பா ஸ்தோத்திரம் தான் எங்களை தாழ்த்திரோம் கரத்தில் ஒப்படைக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளும் ஜீவனுள்ள பிதாவே ஆமென். ஹல்லேலூயா. பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு மன்னிப்பது போல எங்கள் கடனையும் மன்னியும். எங்களை சோதனை பிரவேசி விடாமல் தீமையெந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையதே. ஆமென். என் ஆத்துமாவே இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஆசீர்வாதமும் வழிநடத்தலும் பாதுகாப்பும் அந்நிய ஐக்கியமும் நாம் அனைவரோடும் விசேஷமாக இந்த சகோதரி கூடுகைக்கு வந்திருக்கிற எல்லா சகோதரிகளோடும் இருப்பதாக. ஆமென். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தும். ஆமென். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. ஆமென். பிரேஸ் தி லார்ட். மரியாதை போல எல்லா வீட்டுக்கும் போங்க.